ஆமாம், மனுக்குலம் பாவம் செஞ்சிட்டு இருக்குது. எது பாவன்றீங்க? ஏசு கிறிஸ்துவ அடித்தது தான் பெரிய பாவம். தப்பே செய்யாத ஒருத்தரை கிடச்சி தண்டிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் கொடுமை, பெரிய கொடுமை. பாவம் செஞ்சவனை தண்டிக்கலாம், பாவமே செய்யாத ஒருத்தரை தண்டித்தோம் பார்த்தீங்களா, அடித்தோம் பார்த்தீங்களா. ரோமனும் சரி ரெண்டு பேரும் தான், ரோமன் யூதன், புறஜாதி தேவனுடைய ஜனம், ரெண்டு ஜனமும் சேர்ந்துக்கிட்டு அவரை அடிக்குது, அவமானப்படுத்துது, காரி துப்புது. அப்படி அடித்தப்பவும் சொல்கிறாரு, அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பிதாவுடைய சித்தமும் அதுதான். நீ என்ன அடித்தாலும் நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு மாறாது. ஏதேன் தோட்டத்தில் நான் உன் மேலே அன்பாக இல்லைன்னு நினச்சி தானே நீங்கள் ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டீங்க. நான் உங்கள் மேலே அன்பாக இல்லைன்னு நினச்சி தானே நீங்கள் சாப்பிட்டீங்க. இவ்விதமாக நான் என் அன்பை வெளிப்படுத்துவேன். அப்படி தான் வேதம் சொல்லுது. குமாரனை ஒப்பு கொடுத்த இல்லை என்ன தெரிஞ்சுதான், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திட்டான். தேவன் எப்படி வெளிப்படுத்தினார்னா, நீ என்ன அடித்தாலும் சரி, என்னை கொலையே பண்ணாலும் நான் உன் மேலே அன்பாக தான் இருப்பேன். கையை தட்டி தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு நிரூபிக்கப்பட்ட இடம் தான் சிலுவை. ஆமாம், ஆனால் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க தேவன் உன் மேலே அன்பா இல்லை, நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு. நம்ம பரிசுத்தமாக இருந்தப்போ தேவன் நம்மளை அரவணைக்கலை. பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அடித்து நொறுக்கினப்போ அவர் அப்படியே அணைச்சிக்கிட்டார். அதான் நான் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே காதலிச்சோ இல்லைன்னா உண்மையிலே கணவன் மனைவி ஆன பிறகு காதலிச்சிருந்தீங்கன்னா அந்த அருமை புரியும். மாற்றி மாற்றி சண்டை வரும். ஆமாம், சண்டை வரும். யார்? ஒய்ஃபு தான். இதில் ஒய்ஃபு தான் கரெக்டாக இருக்கும். ஒய்ஃபு கோபத்தில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு தம்மை போட்டிங்க, ஏதோ செய்யக்கூடாது செஞ்சிட்டீங்க, மாமனார் திட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க. உடனே கோபத்தில் சண்டைக்கு கத்தும், வரும், உங்களை அடிக்கும். ஆனால் ஆம்பளை அப்படி தாங்குவாப்பில், பரவாயில்லம்மா, விடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படி பண்ணலாம், அப்படி இப்படின்னு அடித்து காயப்படுத்தும் போது நீங்கள் அப்படியே அணைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதுக்கு பிறகு அப்படியே அமைதியாயிரும். ஏன் இப்படி பண்ணீங்க, அப்படியே அழுதுறோம், அப்படியே ஃபீல் பண்ணும், அப்படி இனி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒப்புரவாயிரும். அதுதான் சிலுவையில் நடந்தது. கையை தட்டி ஆமாம், அடித்து டயர்டாகிட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த கோபம் தீர வரைக்கும் அடித்தாங்க. கையை தட்டி இதெல்லாம் பெரிய பாயிண்ட்டுங்க. நம்ம இந்த குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டருக்கெல்லாம் இதை பற்றி பேச மாட்டோம். எப்போ எனக்கு டைம் கிடைச்சாலும் பேசிடுவோம். அந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் அப்போல்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஈஸ்டர் மெசேஜ் அப்படிலாம் எடுக்க மாட்டேன் என்றைக்கும். ஆமாம், நமக்கு அதெல்லாம் தேவன் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். பாரு, அப்படி அடித்தப்பமும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. வேதம் அப்படி தான் சொல்லுது, இவ்விதமாய் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். அப்படி அடித்தப்பமும் குமாரன் கொஞ்சம் கூட கோவப்படலை, தண்டிக்கலை. பாருங்கள், ஒருத்தனை கூட தண்டிக்கலை. அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னின்றார். கையத்தை ஆமாம். அப்படி இதுதான் சுவிசேஷம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவங்க எப்படி நடப்பாங்க தெரியுமா? என்ன காயப்படுத்தினாலும் கலங்கவே மாட்டாங்க. ஒய்ஃபு காயப்படுத்தினாலும் சரி, ஹஸ்பண்டு காயப்படுத்தினாலும் சரி, மனதை சொல்லால் அடித்தாலும் சரி, ஆமாம், கல்லால் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அமைதியாக இருப்பாங்க. அப்படி தான் ஸ்தேவான் நின்றார். இதனுடைய அடையாளம் ஸ்தேவான் அப்படித்தான் ஏசப்பாக ஊழியம் செய்யும்போது அவரை புரிஞ்சுக்கிடாமல், எப்படி ஏசு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிடாமல் சிலுவையில் அடித்தாங்களோ அதே மாதிரி ஸ்தேவானை கல்லால் எறியும் போதும் ஸ்தேவான் அப்படியே பார்க்குறாப்புல ஏசப்பா தெரிகிறார், மகிமை பொருந்தினவராக தெரிகிறார். வா அப்படி சொல்லிட்டு பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆவியை விட்டுட்டார். அவங்களை எதிர்த்து பேசலை, எதிர்த்து அடிக்கலை. என்னை எப்படி அடிக்கலாம் அப்படிலாம் வம்புக்கெல்லாம் போகல. என்ன அடித்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன், ஏன்னா இயேசு இதை தான் செஞ்சார்னு நிரூபிச்சாப்புல. கையெழுத்து அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை நேரம் புரியுது? அதுக்காக அப்படியே செத்துட்டு போயிட்டா, தேவன் செத்துட்டாரு, அப்படியே நம்ம செத்துறோமான இல்லை. அவங்கெல்லாம் நமக்கு சாட்சிகள். இப்படியும் இயேசுக்காக, இயேசுடைய வார்த்தைக்காக நின்றாங்கடா அப்படிங்கிறது தான் சாட்சிகள். இன்றைக்கி நம்ம சாகணும்லாம் அவசியம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வேதம் சொல்லுது, பேதுரு சொல்கிறாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேலானது. கையை தட்டி ஆமென்.